கன்னியாகுமரின்னு சொன்னாலே விவேகானந்தர் பாறை, பகவதி அம்மன் கோயில் மட்டும்தான் எல்லாருக்குமே தெரியும். ஆனா கூட்ட நெரிசல் இல்லாம நீங்க நிம்மதியா ரசிக்கக்கூடிய, அதே சமயம் ரொம்ப ஒர்த்தா இருக்கக்கூடிய சில இடங்களை தான் பார்க்க போறோம். லெமூர் பீச், இத கணபதிபுரம் கடற்கரைன்னு கூட சொல்லுவாங்க. கன்னியாகுமரியில இருந்து 32 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கு. இங்க ஏன் போகணும்னு கேக்குறீங்களா? மற்ற பீச்சை விட இது ரொம்பவே சுத்தமாகவும் அமைதியாகவும் இருக்கு. இங்க இருக்கக்கூடிய உயரமான தென்னை மரங்களும் பாறைகளும் கேரளால இருக்கக்கூடிய பீச்சுகளை நினைவுபடுத்துது. போட்டோ ஷூட் எடுக்க ரொம்ப சரியான இடம்னு கூட சொல்லலாம். மாத்தூர் தொட்டிப்பாலம், இது ஏசியாலேயே மிக நீளமான உயரமான தொட்டிப்பாலம். இங்க ஏன் போகணும்னு கேக்குறீங்களா? சுமார் 115 அடி உயரத்துல நீங்க நடந்து போகும்போது ஒரு பக்கம் மலைகளும் இன்னொரு பக்கம் பசுமையான தென்னந்தோப்புகளும் கண்ணுக்கு எட்டிய தூரம் வரைக்கும் தெரியும். அந்தரத்துல நடக்கிறது மாதிரி ஒரு த்ரில்லிங்கான அனுபவம் கிடைக்கும். சிதாரால் ஜெயின் மோனியம், இது ஒரு சமணர் மலை கோயில். வரலாற்று பிரியர்களுக்கு இது ஒரு பொக்கிஷமான இடம்னு கூட சொல்லலாம். ஒரு சின்ன குன்று மேல பாறையை கொடைஞ்சி செதுக்கப்பட்ட சிற்பங்கள் இங்க இருக்கு. இங்க ஏன் போகணும்னு கேக்குறீங்களா? ட்ரெக்கிங் போக பிடிக்கும்னா இது ஒரு பெஸ்ட் சாய்ஸ். மலையின் உச்சியில இருந்து பார்த்தா கன்னியாகுமரியோட ஒட்டுமொத்த பசுமையையும் ரசிக்கலாம். காளிகேசம், அடர்ந்த வனப்பகுதிக்குள்ள அமைஞ்சிருக்கிற ஒரு சிற்றாறு. இங்க ஒரு அருவி கூட இருக்கு. இங்க ஏன் போகணும்? நாகர்கோயில்ல இருந்து 35 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கிற இந்த பகுதி ஒரு ரிசர்வ் ஃபாரஸ்ட். கூட்டமே இருக்காது. இயற்கையோட இணைஞ்சு குளிச்சு சந்தோஷமா இருக்க இது ஒரு நல்ல இடம். ஆனா என்ன, வனத்துறை கிட்ட அனுமதி கேட்க வேண்டியிருக்கும்.